நான் இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 6th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 11th நவம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டிமாண்ட் ஜோனில் ஒரு சின்ன பேஸ் கேண்டில், அந்த பேஸ் கேண்டிலோட க்ளோஸ் வந்து ப்ரிசீடிங் கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கணும். இந்த ரேலி ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் ஆகாது. எகெயின் ப்ரைஸ் டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வருது. டிமாண்ட் ஜோனை டச் பண்ணாமல் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் எகெயின் ரேலி ஆகிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே இங்கே டிமாண்ட் ஜோன் கிட்டேயே வரும். இந்த இடத்துல டிமாண்ட் ஜோனை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் அதை எடுத்துட்டு எகெயின் டிமாண்ட் ஜோன்லேருந்து இந்த இடத்துலையே தான் அது ட்ரேட் ஆகுது. ஸோ இது எனக்கு ஒரு மேஜரான ரிவர்சல் ஜோன் மாதிரி எனக்கு தோணினனால எகெயின் ப்ரைஸ் எப்போ டிமாண்ட் ஜோன் உள்ளே வந்ததோ அந்த இடத்துல நான் ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நம்ம பிக் பண்ணின அன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்தனால லாஸ்ட் அந்த தேர்ட் டேட்டில் நான் இந்த ஸ்டாக்கை நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணி வச்சு அது கீழே போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறனால நான் ரொம்ப குவிக்காக வந்து இந்த ட்ரேட்டில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் இந்த இடத்துல வாங்கின டேட்லேருந்தே ப்ரைஸ் மேலே போயிருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஒரு 2-3% வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நமக்கு கிடைக்கல. இதை மாதிரி குவிக்காக நம்ம என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லையும் ரொம்ப லாங் டியூரேஷனில் நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலே போச்சுன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். கீழே வந்ததுன்னு சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அடுத்த ட்ரேடில் போடுற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நான் ஒரு 4 to 5 டேஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 டே பீரியடில் நான் அந்த எந்த ஸ்டாக்கையும் நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால்